நம்மளுடைய பாடத்திட்டம் வரும்போது நம்ம மொழி, நம்மளுடைய கலை இலக்கியம், நம்மளுடைய வரலாறு அப்போ தான் வரும். அப்போ தான் நீ நம்ம பாட்டேன் தீரன் சின்னமலைய, செக்கெழுத்த நம்ம பாட்டேன் பெரும்பாட்டேன் வஉசியை, நம்ம வீர பெருமக்களை நீ படிப்ப. இல்லைன்னா வல்லபாய் பட்டேலை படிப்ப, சான்சி ராணியை படிப்ப, நம்ம பாட்டி வேலுநாச்சியாரை படிக்க மாட்டேன். நீ வரலாற்றை மறந்துட்டின்னா சுடுகாட்டில் இறந்து கிடக்கிறான்னு அர்த்தம். வரலாற்றை வச்சிருக்கிற இனம் தான் உயிரோடு இருக்கும். அதனால எல்லாத்தையும் படிக்க வைக்கிறேன். எப்படி உட்காரணும், எப்படி போகணும் பாரு, எப்படி கற்றுக் கொடுக்குறான் பாரு. குழந்தையிலேயே அப்படி இரும்பக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பரவும். அதனால துணியை வாயில வச்சுக்கணும்னு. இதுக்கு பேர் தான்டா கல்வி. மனப்பாடம் பண்ணி ஒன்னு அது இல்லடா, அது இல்லை. பிறக்கும் போது நமக்கு நல்ல தமிழ் பிள்ளையா தான் பிறக்குது. அதை அங்கே கொண்டு சேர்த்து ஏ ஃபார் ஆப்பிள் வி ஃபார், ஏண்டா அப்பனையும் ஆத்தாலையும் அம்மா அப்பான்னு கூப்பிடாம மம்மி டாடி. இப்போ டாடி கூட பெருசாக இருக்குன்னு டேட். இப்போ நீ நினைப்ப அண்ணன் உலக நாடுகளெல்லாம் காட்டுது இதெல்லாம் சாத்தியமானு. நம்ம இந்திய நாட்டில், இந்த நாட்டில், இந்த துணைக்கண்டத்தில் ஒருத்தன் அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தன் 5 ஆண்டில் பாரவனை உலக தரத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கான் பாரு. கல்வியை, பள்ளிக்கூட கட்டமைப்பு, கல்வி தரத்தை எப்படி தூக்கிட்டு பாரா. டேய் வேற எங்கேயும் போகாதரா பாருடா. இது யாரு? இப்போ ஒரு தாத்தா இருக்கார்ல, பினராயி விஜயன், அவர் கேரளாவில். இங்கே பாரு, 30 விழுக்காட்டு மாணவர்கள் தனியார் பள்ளி கல்லூரிக்கு போயிட்டு இருந்த மாணவர்களை அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி திருப்பிட்டாரு, தரத்தை உயர்த்தி. அவரால் செய்ய முடியும், கெஜ்ரிவாலால் செய்ய முடியும், ஓ அண்ணனால் செய்ய முடியாதா? நம்புடா.